ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு கீத்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சேனக்கிழங்குல குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரைஸ்க்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேனக்கிழங்கு வாங்கி உடனே செய்யாமல் ஒரு மாதம் வச்சுருந்து செய்யுங்க. அப்போ தான் இந்த நாக்கில் அரிப்பெல்லாம் எடுக்காது சாப்பிடும்போது. நான் அந்த தோல் நீக்கிட்டு இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் புதுசாக வாங்கினோன்னே செஞ்சிங்கன்னா ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது. இது மாதிரி ஒரு மாதம் வச்சுருந்து செய்யுங்க. சேனக்கிழங்க ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு பாதி அளவுக்கு வெந்தால் போதும். மீதி பாதி நம்ம குழம்புல சேர்த்து வேகும்போது வெந்துடும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இது வெந்துட்டுருக்கட்டும். நம்ம அந்த டைமில் தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அரை கப் துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சோம்பு, சின்னதாக இஞ்சி, 4 பல் பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் எண்ணெயில் வதக்கி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பூண்டு சேர்த்திக்கிறேன். இஞ்சி, சின்ன வெங்காயம், அப்புறம் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் துருவின தேங்காயும் சேர்த்து இதோட வதக்கிக்கோங்க. தேங்காய் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், தேங்காய் பேஸ்ட் ரெடி. நம்ம வேக வச்ச சேனக்கிழங்கும் பாதியாக வெந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு சேனக்கிழங்கை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸிக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். நம்மளோட தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். மண் சட்டி நல்லா காஞ்சதும் எண்ணெய், கடுகு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா வடித்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, இதை ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், கலர் சேஞ்ச் ஆகணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி மசிகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக மசியணும். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் போல் கொத்தமல்லி தூள். அவ்வளோதான் இதுக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த மசாலா வாசம்லாம் போகணும். அடுத்தது நம்ம பாதி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற சேனக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம். சேனக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட கலந்து விடுங்க. மசாலாவில் எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு சேர்த்து வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணியோடு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக விடுங்க. கிழங்கு வேகணும் நல்லா. கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்திக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் ஆகும், நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. கரண்டியில் உடச்சி பார்த்திங்கன்னா கிழங்கு உடையும். லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஒரு கொதி வந்ததும் நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது, அதனால் நான் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இது ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன்.
அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சேனக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.